நீலகிரி மாவட்டத்தில் அனைவருக்கும் அதிர்ச்சி ஏற்படும் வகையில் ஒரு பெரிய மண் சரிவு ஏற்பட்டு அந்த இடத்தில் பணியாற்றி கொண்டிருந்த தொழிலாளர்கள் 6 பேர் அதே இடத்தில் அவர்கள் மாண்டு போனார்கள். இன்னும் ஒரு 4 பேருக்கு அடிபட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். அந்த 4 பேரையும் இப்போ கொஞ்சம் பார்க்குறோம்மா. நேற்று வந்து சாயந்தரம் வரை இங்கே இருந்தோம், 10 மணி வரை இருந்தோம். அதுக்கு பின்னாலே வந்து பாடி எடுத்து போய் அடக்கம் பண்ணுறதுக்கு அவங்க வசதி இல்லைன்னு வச்சு இப்போ நம்ம டெலிவரி பண்ணியிருக்கோம். இந்த நேரத்தில் இப்போ பண்ணியிருக்கோம். இதில் நேற்று இறந்தவங்க வந்து சகிலா வயது 30, சங்கீதா வயது 30, ராதா 38, பாக்கியம் வந்து 36, முத்துலட்சுமி 35, உமா வந்து 35. இவங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் தமிழக அரசின் சார்பாக கொடுத்துருன்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் நேற்று தினம் உத்தரவிட்டு உடனே உத்தரவிட்டு கேள்விப்பட்ட உடனே தாயுலகம் கூட்ட நம்ம தலைவர் அவர்கள் அதனை அந்த உத்தரவிட்டு இந்த 2 லட்சம் ரூபாய் இன்னைக்கு கையில் ஒப்படைச்சிருக்கோம். அதே மாதிரி இப்போ ஒரு காயமடைந்தவர்கள் 4 பேர் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து எல்லோருக்குமே ஒரு முதலமைச்சர் அவர்கள் அப்புறம் அவங்களுக்கும் வந்து 50,000 ரூபாய் ஒரு காயமடைந்து கொடுக்கப்பட்டிருக்குது. இது எல்லாமே வந்து நேற்றைய சாவு சடங்குகள் செய்வதற்காக நான் தனிப்பட்ட முறையில் நான் என்னுடைய பணத்தை சொந்த பணத்தை எல்லாத்துக்கும் ஒரு 50,000 ரூபாய் கொடுத்துருக்கேன். நான் இங்கே இவங்களுக்கும் கொடுக்க போகிறேன். முதலமைச்சர் படித்தவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு இதை தொடர்ந்து நாளைக்கு தொழிலாளர் நலத்துறை சார்பாக அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். தொழிலாளர் நலத்தில் வந்து சொல்லி அது காலையில் அமைச்சர்கிட்ட பேசி அது துறை அதிகாரிகளும் பேசி நாளைக்கு உங்களுக்கு மீண்டும் ஒரு 5 லட்சம் ரூபாய் ஒருத்தர் கொடுக்குறது ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இது உள்ளபடியே மறந்த சக்தி அதை அவங்க இந்த குடும்பத்தை சார்ந்த நமது அந்த சொந்தக்காரர்கள், குடும்பத்தை சார்ந்தவர்கள், அந்த குடும்பத்தை பேச்சு அந்த அக்கம் பக்கம் உள்ள அத்தனை பேருக்கும் எங்களுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே நிலைமையில் அந்த இதில் வந்து அந்த இடத்தை சொந்தக்காரர் திருச்சோன்னு உரிமையாளர் இந்த இடம் இருக்கிற ஆக்சிடென்ட் அடுத்த இந்த பிரிச்சோ இந்த உரிமையாளர் பிரகாஷ் அவர் வந்து ஒப்பந்ததாரர், அப்புறம் ஜாகீர் அகமத் ஒரு மேற்பாளையாளர், அதே மாதிரி சூப்பர்வைசர் இன்னொருத்தர் அனந்தராஜ், இந்த 4 பேருமே நேற்று அவங்களை அரெஸ்ட் பண்ணி இந்த சிஆர் நம்பர் 8/24 இந்த 0/6 இதெல்லாம் US அண்டர் செக்ஷன் 288 3 அப்படிங்களா 304/2 337/1 337 ஐபிசியில் 336 அப்புறம் 288 இந்த செக்ஷனில் வந்து நம்ம எஸ்பி அவர்கள் உடனே நேற்று அவங்கள எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இது போட்டு செக்ஷனில் வந்து அவங்க எஃப்ஐஆர் போட்டு எல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அரசு வந்து என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் அந்த நடவடிக்கை சரியாக எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த குடும்பத்தாருக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகள் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அரசு உரிமையாளர் மீது ஏதாவது அவங்க பணம் கொடுக்குறாங்க அரசு உரிமையாளர் இது நம்ம இப்போ சொல்றது இல்லை, கவர்மெண்ட்ல பண்ணியிருக்கேன். அரசாங்கம் மிக நிச்சயமாக நாங்கள் வந்து என்ன நடவடிக்கை எடுக்க முடியும். அவங்க கைது செய்யப்பட்டிருக்கு, அது அரசாங்கம் இருக்கு, ஏன்னா கோர்ட் இருக்கு, அவங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் அவர்கள் எடுக்கப்படும். அது கோர்ட் நாளைக்கு ஆர்டர் போடுவாங்க.